அமெரிக்கா செல்ல பல பேருக்கு ஒரு கனவாகவே இருக்கும். ஆனால் இப்போ அந்த பயணம் கடினமான நிலையை உருவாக்கியுள்ளது. மார்ச் 30 முதல் அமெரிக்கா தனது விசா விதிகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இனிமேல் விசா பெற விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் சமூக வலைதள தகவல்களையும் கொடுக்கப்பட வேண்டுமா? ஆம், அமெரிக்காவில் அண்மையில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய விதிமுறையின்படி அந்நாட்டு விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் வழக்கமாக சமர்ப்பிக்கும் மற்ற தகவல்களுடன் தங்கள் சமூக ஊடக கணக்கு விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். விசா பரிசீலனையின் போது 5 ஆண்டு கால சமூக ஊடக பதிவுகளில் உள்ள தகவல்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா விசாவுக்காக விண்ணப்பிக்கும் 15 மில்லியன் பேரை இந்த விதி பாதிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆன்லைன் விசா விண்ணப்ப படிவத்தில் சமூக ஊடக தகவல்களை சமர்ப்பிப்பதற்கான வழிமுறையும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவிப்பின்படி வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரங்களுக்கு விண்ணப்பிக்கும் நான் இமிகிரண்ட் விசா விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள கணக்குகள் பரிசோதிக்கப்படும். இதில் A3, C3, G5, H3, H4 போன்ற பல பிரிவுகள் அடங்கும். இந்த நடவடிக்கைகள் மூலம் விண்ணப்பதாரர்களின் பின்னணி மற்றும் செயல்பாடுகளை விரிவாக ஆய்வு செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த புதிய நடைமுறையின் முக்கிய நோக்கம் அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதி செய்வதே ஆகும். விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள பதிவுகள், கருத்துக்கள் மற்றும் ஆன்லைன் செயல்பாடுகள் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு ஆபத்தானவர்களா என்பதை மதிப்பீடு செய்ய முடியும். ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான தகவல்கள் இருந்தால் விசா மறுக்கப்படும். இது போன்ற விதிமுறைகள் ஏற்கனவே மாணவர் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் விசாக்களுக்கு நடைமுறையில் இருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் H1B வேலை விசா சோதனை அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது இந்த நடைமுறை மேலும் பல பிரிவுகளுக்கும் விரிவாக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி விசா விண்ணப்பதாரர்கள் தங்களது சமூக வலைதள கணக்குகளை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருக்க வேண்டும். தூதரக அதிகாரிகள் அந்த செயல்பாடு கணக்குகளில் உள்ள பதிவுகள் மற்றும் டிஜிட்டல் தகவல்களை ஆய்வு செய்வார்கள். ஆகவே அமெரிக்கா செல்ல திட்டமிடுபவர்கள் தங்களது ஆன்லைன் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகியுள்ளது.